அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் போதுமானவன். நான் யூசுப் பாய் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன். நான் நன்றி சொல்கிற விழா அப்படின்னு நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இப்போ இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் கால் வந்தது. பொதுவாக எனக்கு வராது, அதனால் தைரியமாக ஃபோனை வச்சுப்பேன். 3 ஃபோன் காலை எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது ஃபோன் காலை எடுத்தேன், எனக்கு பயமாயிருச்சு. அதை கட் பண்ண முடியல, தைரியம் இல்லை. அது பார்த்தா விஜயலட்சுமியோட கால். சரி, வேறு வழி இல்லைன்ட்டுமா ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டேஜில் இருந்தால் அவ்வளோதான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீரா இல்லை, இது முதல் நன்றின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நானும் விஜயலட்சுமியும் இணை பிரியாத தம்பதிகள், ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. மீரா கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்னு கூப்பிட்டாருங்க. அதனால் ஏமாந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 25, 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் ஒரு 3 வருஷமாக எடுத்தார். அது அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி அந்த படத்தில் நான் அவ்வளவு சுதந்திரமாக நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இதுக்கப்புறம் நான் நன்றின்னு சொல்லணும்னா, இன்னொரு குரூப் இருக்காங்க. கொஞ்சம் வா தம்பி, நீ 4 பேரும் வா, கம்மியா நீ வா. இன்னொருத்தர் யாருப்பா? போயிடுச்சா? அது போயிடுச்சோ? சரி சரி, இல்லை போயிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுதா? போயிடுச்சா? இல்லை இல்லை, இருக்காங்க சார், இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லிட்டு போய் வராங்க. ஓஹோ, ഇവിടെ വരൂ. இதில் நன்றி சொல்லணும்னா, இன்னொருத்தன் ஒரு சின்ன பையன் இருந்தான், கீழே போயிட்டானா? இவங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு ரன்னிங் ரேஸ். இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமாக வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி உங்கள் எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானவன். ஓடி டயர்டாகி களைச்சி அந்த நேரத்தில் அவர் என்னையை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால் ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம், ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்னை கொஞ்சம் விட்டுட்டாங்க. யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லேயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்லேயே நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவர் 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது. அது நடைய பார்த்தீங்களா படத்தில்? அதனுடைய ஆட்டிடியூடு பார்த்தீங்களா? க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேச்சே கிடையாது. ஆனால் படத்திலேயே அதிகமாக பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை,
நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, அது என்ன குலா வாங்கிட்டான் சொல்லி இவங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்ன்னு என்ன சொல்ல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. ஓகேம்மா, தேங்க்யூ. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள் எல்லாம் மொத்த குடும்பம் அட்டண்டன்ஸு. தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டில் 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான்னு ஒரு பொண்ணு, புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்கள் வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட்டு. அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியரான ஆள். தனுஷை யாராவது அடித்தா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அவர் வெளியில் போனால் அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏம்மா என்ன அழுகிற? இல்லை டாடி, எதுக்கு இப்படியெல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்க தான் பபிஷோட அம்மா. அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாமல் இருக்க? இல்லைப்பா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன். எங்கேயோ அவருக்கு என்னென்னா, நான் ஒரு குழந்தை, எங்கள் வீட்டில் நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிடுவேன். அப்படி தான் நீங்கள் ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி. அவர் அது மட்டும் செய்யலை, எனக்கு பல முறை பிறப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும். எங்கள் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தடவை. சினிமாவில் நான் ஒரு மனுஷனாக மாறினது, ஒரு கலைஞனாக என்னை மாற்றினது இயக்குனர் விசு சார். அங்கே 2வது முறை. ராஜ்கிரண் என்னை இயக்குனராக்கினார், அது 3வது முறை. இந்த 3 பயணங்களுமே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட பயணம், என் ஆயுளை கெட்டியாக்கிய பயணங்கள். இதுக்கப்புறம் ஓகே, நல்ல படங்கள் கொஞ்சம் பண்ணிட்டோம். எனக்கு திருப்தியான படங்கள், நல்ல படங்கள் சில பண்ணிட்டோம். பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அப்படின்னு நிம்மதியாக ஏதோ புக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ மீரா கதிரவன் என்னை நடிக்க கூப்பிடுறாரு. முதல்ல ஒத்துக்கலை, அப்புறம் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் போனேன். ரொம்ப கௌரவமாக நடத்தினார். இந்த படம் ஹபீபி, யூசுப் எனக்கு இன்னொரு பிறவி. இதை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் போகும்? யாரும் என்னைய கூப்பிடுறாங்க, கூப்பிடலை, நடிக்க சொல்கிறாங்க, சொல்லலை. இதோட நடிக்காமல் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு கதாபாத்திரம் அது. உண்மையிலே நான் நடிக்கவே கிடையாது. அதில் நான் ஒரு குடும்பத் தலைவன், 4 குழந்தைகளுடைய தகப்பன், 10 பேர பிள்ளைங்க எனக்கு.
அந்த அனுபவம் தான் எனக்கு அங்கே கை கொடுத்தது. அதை மீறி, அந்த எல்லையை மீறி என் பிள்ளைங்க சொன்னதெல்லாம் அதான் சொன்னாங்க. இல்லைப்பா, நீங்கள் என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார், டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயன் அப்படின்ட்டு, ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவர். அவர் சொல்கிறார், பொதுவாக டைரக்டர்கள் நடிக்க வந்தால் கொஞ்சம் ஓவராக நடிச்சிருவாங்க அங்கிள், நீங்கள் எப்படி இப்படி அண்டர் பிளே பண்ணி இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கே அப்போதான் பண்ணுது. மீரா கதிர் வந்தான். அந்த வரம்புக்குள்ளேயே என் குடும்பத்தில் நான் எப்படி வாழ்கிறனோ அந்த வரம்புக்குள்ளேயே அந்த படத்தில் என்னை வாழ அனுமதிச்சாரு. சில இடங்கள் என்னை திருத்தினாரு. அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி, நான் நன்றி சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு சொல்லணும். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. இது எங்கிருந்து இந்த பந்தம் உருவாச்சு? அவருக்கும் எனக்கும் ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படிங்கிற உறவுக்கு மேலே ஏதோ ஒன்று வளர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ண நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பின்னாலே தான் சுற்றுறேன் நான். இது எப்படி ஒரு டைரக்டர் பின்னால் எப்போ ஏன் நான் சுற்றணும்? எனக்கு அவர் திரும்ப என்னை வச்சு படம் எடுக்கணுங்கிற கட்டாயம், அவருக்கு தேவை இருந்தால் எடுக்கலாம், எனக்கு தேவை இருந்தால் கேட்கலாம், அது வேற. அந்த இதெல்லாம் தாண்டி என்னை கடவுள் வேற ஒரு இடத்துல வச்சுட்டான். இது ஒரு உறவு, அது என்னன்னு தெரியாது. நிஜமா இன்னைக்கு நான் ஒருவேளை என்னையும் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு முஸ்லீமாக மாறிக்கிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுது. யாராவது கஸ்தூரி ராஜான்னு சொன்னதாங்க பாய். இப்போ ஃபோன் வரும்போது பாய் குடியாத்தத்துலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், யாருன்னு முதல்ல தெரியல, பாய்னா யாருப்பா நீ? இல்லை பாய் உங்க படம் பார்த்தேன். சரிப்பா நீ யாரு? இல்லை பாய் சூப்பராக நடிச்சிருக்கீங்க பாய். அந்த பேரையே வச்சுக்கலான்னு கூட போல தோணுது. ஏன்னா நடிகருக்கு யூசுப் பாய், இயக்குனருக்கு கஸ்தூரி ராஜான்னு 2 பேர்கள் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாயை, நான் எப்பவுமே மாயைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என் முதல் படம் என் ராசாவின் மனசில், அதில் இன்னொரு சின்ன ஒற்றுமை இருக்கு. அவருடைய படத்துக்கும் என் படத்துக்கும், ஹபீபிக்கும் என் ராசாவின் மனசிலேக்கும். என் ராசாவின் மனசிலே சுத்தமான இந்து படம், அதில் கிராஸ் பண்ணுறது கூட ஒரு பாய் இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் தெரியும். மாயாண்டி இப்படி எலும்பு எடுத்து கடிப்பார் பாருங்க. முதல்ல ராஜ்கரன் சார் வெக்கப்பட்டார். ஐயோ என்னங்க நீங்கள் கேமரா கொண்டு வந்து வாய்க்குள்ளே வைக்கிறீங்க, அசிங்கமாக இருக்குங்க, பார்க்க மாட்டாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும். அது எங்கள் அப்பாவுடைய ஆட்டிடியூட். அவர் அப்படி தான் எலும்பு கடிப்பார். அதுக்கப்புறம் அந்த மீனா திருந்தினதுக்கப்புறம் எலும்பு அப்படி அள்ளி போட்டு சமைக்கும். ஒரு இந்து படம் அப்படி எடுத்தேன். ஆனால் நம்ம இஸ்லாமியர்கள்லாம் கசப்பு கடை, கறியில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரியாணி, இப்போ கூட அவங்க பிரியாணி தான் அனுப்புகிறாங்க, அது மறுக்க முடியாது. அதில் எந்த இடத்துலையுமே ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி கூட சீன் இல்லை. என்ன ஒற்றுமைங்க எங்கள் 2 பேருக்குள்ள? நான் ஒரு கரடு முரடான படம் ஒன்று எடுக்கிறேன், அவர் ஒரு மல்லிகை பூ மாதிரி ஒரு படம், அது முஸ்லீம் படம் எடுக்கிறார். இதுதான் அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை வளர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நன்றி சொல்ற விழான்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லணும், நேசம் என்டர்டெயின்மெண்ட், அவங்களும் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவர். ஆனால் எனக்கு அவர் பியூன் மாதிரி தான். நான் திரும்புகிற இடத்துலலாம் அப்படி சார் சார் அவர் ஃபோனில் பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி. மீரா கதிரவன்கிற இயக்குனருக்கு பின்னாடி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும், இந்த படம் வெளியாவதற்கு காரணமாக இருந்த கருப்புசாமிங்கிற ஒரு பேர் தெரியுது, ஷாகுல்ங்கிற ஒரு பேர் தெரியுது, ராகுல் அவர் பேர் தெரியுது, எவ்வளவோ பேர் சம்மந்தப்படுறாங்க எனக்கு அது தெரியல. இருந்தாலும் தெரியாவிட்டாலும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களாம் ஒரு சாதாரண தொண்டு பண்ணல, ஒரு மகத்தான தொண்டு. இந்த படம் நான் ஒரு நூல் எழுதினேன், பாமர இலக்கியம் அப்படின்ட்டு. சும்மா பொழுது போகாமல் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் என்னென்னா அது பெரிய ஹிட் ஆகி நூலகங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கினாங்க. ஒரு புத்தகம், ஒரு நூல் நூலகங்களுக்கு வாங்கும்போது அது முழுமை பெறுது. சாகித்ய அகாடமிக்கெல்லாம் அனுப்புனேன், ஆனால் விருது வரல. அது மாதிரி நூலகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய படம் ஹபீபி. விருதுகள் வாங்கி குவிக்க போற படம் ஹபீபி. இன்னைக்கு அது ஒரு வெற்றி படமாக இருக்கு. ஆனால் முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த படத்தில் போய் இறங்கின நாள்லேருந்து, ஷூட்டிங்கில் இறங்கின நாள்லேருந்து படத்தை ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பார்த்தேன். எனக்கு பயம் படம் பார்க்கறதுக்கு. நம்ம என்ன நடிச்சிருக்க போகிறோம், பாவம் அந்த டைரக்டரோட தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு பார்க்காமே இருந்துட்டேன். அப்புறம் சரி இந்த மாதிரி மேடைகளெல்லாம் பேச வேண்டியது வருமே, தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு ஒரு நாள் பார்த்தேன். பார்த்த உடனே தான் தெரியுது, என்னடா பண்ணியிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு. அந்த படத்தினுடைய அந்த ஒரு முழுமையை அவரை சிந்திக்க விட்டாங்க பார்த்தீங்களா. அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடனே பட்டிருக்கிறேன். நான் எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன். ஒரு நூலகங்களிலோ அவார்டுகளிலோ நம்ம சந்திக்க போகிற படம் நிஜமாகவே அவர் மீராக்கதனுடைய பட்ட காயங்கள், அவர் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும். மனசில் இருக்கிற காயம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த புளியம் விளையாடல அந்த பையனை அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி முதுகெல்லாம் உடம்பெல்லாம் காயமாக தான் அவருக்கு இருக்கும். அவ்வளோ அடிகள் வாங்கினார். அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், இந்த தயாரிப்பாளர்கள் எந்த தொந்தரவும் கொடுத்ததா எனக்கு தெரியல. தெரியாமல் கொடுத்துருந்தா அது அவரே மனசுக்குள்ளே வச்சுக்கிறது தான் நல்லது, இனிமேல் சொல்லக்கூடாது. அவருடைய அந்த வழிகள் இருக்கு இல்லையா, போராட்டம் கணக்கே இல்லைங்க. ஒரு 4 புத்தகம் எழுதலாம், அவ்வளவு போராட்டம் இந்த படத்தில். இன்னைக்கு அத்தனைக்கும் ஒரே மருந்து, வெற்றி. அவர் ஜெயிச்சிட்டார். யூடியூப்பை தட்டினா இப்படி ஒரு படம் தான் வருது, அதுக்கே அவர் ஒரு தனியாக ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. என்ன நாங்கள் செஞ்ச ஒரே ஒரு நன்றி கடன் என்ன, அவர் எங்கே கூப்பிட்டாலும் வாய் பேசாமல் வரேன் சார், வர்றேன் சார், வர்றேன் சார், வந்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இனியும் வந்துட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் கொடுக்காமல போயிடுவார் அவர். மீடியாக்கள் ஆக்சுவலாக முதல்ல உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். ஒரு டைரக்டர் கெரியரோட ஒரு பொறுப்பான தகப்பன், நல்ல பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பன்கிறதோட நான் நிம்மதியாக உட்கார போகிற நேரத்தில் அவர் ஒரு படம் எடுத்தார். கஸ்தூரி ராஜாங்கிற பேர் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானத்தில் இருந்தது. அதை மறுபடியும் புதுப்பிச்சு புது பொலிவோடு என்னை வெளியில் கொண்டு வந்தீங்க பாருங்கள். பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் பெரிய காரணம் நீங்கள் கொடுத்த உந்து சக்தி தான். எந்த இடத்துலையும் ஒரு படத்தை எங்கேயாவது ஒரு படத்தில் இந்த இடத்துல இது நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இதில் யாருமே ஒன்றும் சொல்லலை, எந்த மீடியாவும் சொல்லலை. பொதுவாகவே நெகட்டிவாகவே பேசி பேர் வாங்கின ரிப்போர்ட்டர் கூட இதை தப்பாக சொல்லலை. இதுதான் ஒரு அதிசயம். உண்மையிலே எனக்கு கிட்டத்தட்ட 48 வருஷம் சினிமா வாழ்க்கை, முதல் முறை இப்போ தான் இப்படி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். உங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா நன்றி சொல்லணும். ஏற்கனவே உங்களால் தானே வளர்ந்துருக்கோம், என் பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, இப்போ பேரன் வளர்ந்துருக்கான். இனியும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஓட்டம் ஓடணுமோ எனக்கு தெரியல. கால்கள் கொஞ்சம் வலிக்குது, உடல் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இருந்தால் கூட இந்த சின்ன பிள்ளைகளோட ஓடிட்டுமே, இனி நம்ம ஓட முடியாதா என்ன? ஓடிடுவேன் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட.
சுரேஷ் காமாட்சி சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்பப்போ பாரதி ராஜா சாரோட அவருடைய பேர் அடிபடும். பல இடங்களில் இந்த படத்துக்கு உயிர் வந்தது. சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர் சொல்லுவார் என்கிட்ட, ஒரு காதலர்கள் மாதிரி தான் நாங்கள் ரெண்டு இப்போ தான் சரியான பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். அவரும் நானும் காதலர்கள் மாதிரி. டெய்லி நானும் ஃபோன் பண்ணுவேன், அவர் பண்ணுவாரான்னு தெரியாது, நான் தான் பண்ணுவேன். டெய்லி பண்ணி சுரேஷ் காமாட்சி சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். கருப்பசாமிங்கிற நண்பரை வந்து நம்ம எங்கே சார் சந்தித்தோம்? ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷனில், கமலா தேட்டரில் தான் சந்திச்சு. இன்னும் சின்ன பையனாக இருக்காரு அண்ணா, அவர் செஞ்ச வேலை ரொம்ப பெருசு, அவருக்கு ஒரு நன்றி. ராகுல் சாருக்கு ஒரு நன்றி. ஒரு சின்ன படம் நடக்கிற வழி தெரியாம தவந்துக்கிட்டே இருந்த ஒரு படம், இவங்களால எல்லாம் தான் தலை நிமிர்ந்து இன்னைக்கு ஒரு சிங்கம் மாதிரி நிற்குது. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலி தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபில்ம், ஐ ஹவ் டோல்ட் திஸ் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன். நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஐ saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்படி இங்கே வந்து உங்கள் முன்னாடியெல்லாம் நிற்க முடிஞ்சதுலேயே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பக்கத்தில் இவ்வளோ ஒரு ரிசீவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மீரா சார் தான் தேங்க்யூ சார். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய தியேட்டர் விசிட்டு, நிறைய ஆடியன்ஸை பார்த்தோம். எல்லாருமே 2-3 டைம்ஸ் இந்த படம் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய ரைட்டப்ஸ் இப்போ எல்லாருமே எழுதுகிறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் மீரா கதிரவன். எனக்கு இந்த ஒரு ரோல் கொடுத்ததுக்கு நான் அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் பீப்புள். யாரெல்லாம் இந்த மூவியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்களோ எல்லாருக்கும் எங்களோட டீம் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ட்ரூ ஷேட். அது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஆனால் அதை எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிட்டு என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து, நான் ஒரு யூடியூபர், ஸோ ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கீழே வந்து அந்த மூவி பார்த்துட்டு, மேம் நான் இந்த மூவி பார்த்தேன், என்னை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த முஸ்லீம் கேரக்டர் உங்களுக்கு அப்படியே பொருந்தது, முஸ்லீம் பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய அப்ரிஷியேஷன் வந்தது. அப்புறம் வந்து சொன்னாங்க, என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த உங்க பொண்ணை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த மாதிரி இன்னுமே அவங்க வந்து அந்த கேரக்டர்லேயே இருக்கிறாங்க, அந்த ரோல்லேயே இருக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை விட்டு அவங்க வெளியில் வரல அப்படின்றத இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்குறதோட நிறுத்தாமல் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பெரிய தேங்க்ஸ் சார். ஹபீபி அப்படிங்கிற ஒரு படம் வந்து சார் எனக்கு கொடுக்கும்போது இந்த ரோல் இவ்வளோ பெரிய ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பேச வார்த்தை வரல, ரொம்ப தடுமாறுது. எனக்கும் இது முதல் மேடை. நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
respected director, sir, each producers, my co-artists, assistants, associates, makeup artists. இல்லை சார், this is the time to remember everyone together. எல்லார்கிட்டையும் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கஸ்தூராஜா சார், each one, like I'm so happy to see everyone together because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only few artists கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. But the true magic, I saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. Thank you everyone. Thank you. வீடுகள் விற்றிருக்கும் ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் குழுமியிருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் கண்ணிலையும் பசி மயக்கம் தெரியுது. எப்போ எங்களை விடுவீங்க அப்படிங்கிற ஒரு கெஞ்சலும் தெரியுது. ரொம்ப ரொம்ப நெகிழ்வான ஒரு மேடை. ஏன்னா கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை திமிங்கலங்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை சூறாவளியை சந்தித்தாய் என்பது முக்கியமில்லை, கப்பலை கரையில் கொண்டு வந்து சேர்த்தாயா என்பதே வரலாறு. நாங்கள் கப்பலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். கலங்கரை விளக்கமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஒரு ஒளியாக எங்களை வழிநடத்திருக்கிறது. இதுல இந்த டீம்ல இன்னும் ரொம்ப அபரிதமான டேலண்டான நிறைய நண்பர்கள் விடுபட்டிருக்கிறாங்க. உதிரி விஜயகுமார், இஸ்மத் பானு, ரேகா, கொஞ்சம் பேர்கள் விடுபட்டிருந்தாலும் நீங்கள் பின்னாடி மேடையில் வந்து நின்றுக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு. 110 வருடமான அந்த சினிமாவில் இது என்னோட முதல் படமாக இருக்கணும்னு விரும்பினேன். இது எனக்கு இந்த மேடை வந்து பிரசாத் மேடை பழசு, ஆனால் இந்த உணர்வு வந்து புதுசாக இருக்கு வந்து. ஏன்னா என் வாழ்க்கையில் 20 வருஷத்தில் நான் ஒரு நன்றி நவிழல் விழாவை முதல்ல பார்க்குறேன் வந்து. என்னுடைய வாழ்க்கையில் என்னோட கைகளை பிடித்து கொண்டு இப்படி ஒரு படம் செய்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க என்னை ஆற தழுவி கொண்டு தேம்பி தேம்பி அழுவும் ரசிகர்களை முதலில் பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் நிற்கிறோம் என்று ஒரு பெரிய கூட்டம், ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்கிற கூட்டத்தை நான் இப்போது முதலில் பார்க்கிறேன். கஸ்தூரி ராஜா இன்னும் ஒரு பழம்பெரும் அனுபவம் கொண்ட ஒருவர். என்னை குரு என்று சொல்ல எனக்கு கொஞ்சம் கூசத்தான் செய்து கேட்கும்போது, ஆனால் அது எனக்கு முதல் முறையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல வந்து நான் வந்து சினிமாவை இப்போ யூடியூப்பை பார்த்தா தெரியும், 2 துப்பாக்கி கொடுத்தா என்னை 4 முறை சுற்றுறதுக்கு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, சினிமா ஹராமா இல்லையான்னு. அப்படியான சூழலிலிருந்து நான் சினிமாவுக்கு வருவதற்கு என்னை அனுமதித்த என்னுடைய அம்மா நல்ல மீராள், அம்மாவுடைய பேர் தான் நான் மீரா வச்சிருக்கிறேன். என்னுடைய அம்மா நல்ல மீரா, என்னுடைய தந்தை ஆசிரியர் அப்துல் ஹமீத், என்னுடைய சகோதரர்கள் முகமது மைதீன், அபுல் ஹுசைன், நானும் என் தம்பியும் ட்வின்ஸ். என்னோட பேர் அபுல் ஹசன், அவர் அபுல் ஹுசைன். என்னுடைய கடைக்குட்டி தம்பி சையத் அலி பாஷா, என்னுடைய அக்காக்கள் ஜன்னத்து சபுரால், பீமா பேகம். இந்த குடும்பத்துக்கு முதல்க்கு நன்றி. பிறகு சென்னையில் நான் வந்து இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த போராட்டத்துக்கு ரொம்ப பலமா இருந்தது என்னுடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ், என்னுடைய மகள் ஹயா மரியம். மேடைக்கு வாங்க. ஜென்னி மார்க்ஸ் அவங்க வந்து நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஹயா அவங்களுக்கு இது முதல் மேடை. அவங்க வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட், லைலோ காலேஜில் படித்தாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் அறிவழகனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நாங்கள் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சந்தித்தோம். என்னுடைய செல்ல மகள் ஹயா மரியம், எங்கள் வீட்டுக்காக ஹயா, அவங்களுக்காக மரியம். இவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு
இந்த பொண்ணை நடிக்க சொன்ன நடிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்தில் கடைசி அவரை ஹயா மரியம்ங்கிற பேர் இவங்க பேர் தான். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, எப்படி என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பேரை வைக்கலான்னு. சாரி. ஓகே. இந்த படம் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட படம். எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டேன் போராடினேன் அப்படின்னு. நான் சினிமாவில் எனக்கு எல்லா காலகட்டத்திலுமே என்னை வந்து நான் முட்டு சந்தில் நிற்கும் போது என்னை ஏதாவது ஒரு கை வந்து தூக்கிடும். அப்படி தூக்கினவர் தான் யுகபாரதி. யுகபாரதி வந்து இன்னைக்கு சினிமாவில் மீரா கதிரவன் அப்படிங்கிற அடையாளம் இருக்குன்னா அதில் அதுக்கு வந்து ஆரம்பகால அடித்தளம் விட்டது யுகபாரதி. யுகபாரதி வந்து அவங்க அம்மா ஆக்கி போட்ட சோத்தில் எத்தனையோ நாட்கள் நாங்கள் பசியாறி இருக்கிறோம். அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட் அவர். அப்படிதான் ராஜமுருகன், அவங்க அண்ணன் சரவணன், குரு, அங்கேருந்து நிறைய நண்பர்கள் உருவானாங்க. இப்போ இந்த படத்தில் கூட வந்து யுகபாரதி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எப்படியுமே ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைக்கு செல்லமான பிள்ளைக்கு 2 துண்டு கறி துண்டு எக்ஸ்ட்ரா வைப்பாங்கல்ல ஒளிஞ்சிருந்து, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பாடல் எனக்கு எழுதி கொடுத்தாரு யுகபாரதிக்கு. அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல நேரம் இல்லை, யாரும் கோச்சிக்காதீங்க. ரேகா, இஸ்மத், தனுஸ்ரீ, ஈஷா, அனு, எல்லாருக்குமே, கார்த்திக் நேதா, எடிட்டர், அப்புண்ணி சாஜன், ரிஸ்வானா காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்துடைய காஸ்டியூம் எல்லாருமே பாராட்டினாங்க. அவங்க தான் மலர். எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது கெஸ்ட் ராஜ் நடிக்க கூப்பிடும்போது. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வரும்போது பதட்டம் இருந்தது. ஏன்னா அவரை பற்றி என்கிட்ட யாருமே பயங்காட்டிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க ஒரு வசமா, உங்களை வந்து அவர் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு. ஆனால் நாங்கள் தான் அவரை வச்சு செஞ்சோம் 40 நாள். ஏன்னா என்ன பயம்னா, எனக்கு பிடிச்ச டைரக்டர், பிறகு அவங்க குடும்பம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான குடும்பம், வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு குடும்பம், ரொம்ப 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 குவாலிட்டியில் வந்து தங்களை வந்து வளர்த்து கொண்ட ஒரு குடும்பம். தனுஷ் சார் ஆகட்டும், செல்வ சார் ஆகட்டும். அப்போ என்னன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஒரு நடிக்கைக்கு அவரை கூட்டு போய் அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவருடைய ஒரு டிக்னிட்டி இருக்கு ஒரு கரியரில், அந்த டிக்னிட்டிக்கும் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தனுஷ் சார் 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது அவர் சந்தோஷம் அடைஞ்சதை விட நான் சந்தோஷம் அடைகிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய, ஏன்னா தனுஷ் சாருங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெருமை, இந்தியாவுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர், அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். கமலஹாசனுக்கு பிறகு தன்னை உடலாலும் மனதாலும் வருத்தி கொண்டு ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக நடிக்கக்கூடிய, புதுசாக உழைப்பு போடக்கூடிய ஒருத்தர். சாருடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவர் மட்டும் இல்லை, ட்விட்டரில் கூட போட்டிருந்தாரு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் அபரிதமாக நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தார். அதுதான் தனுஷ் சாருடைய பெருந்தன்மை. தனுஷ் சாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து சார், உங்களுடைய குடும்பத்தார் மேடம், அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் மேடம்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். வந்து அவங்க வந்து அவ்வளவு தன்மையாக, அவ்வளவு வந்து கன்சர்னாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அவங்க பேசினாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து நாகூர் ஹனீஃபாவுடைய பாடலை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடலை எழுதும்போது நான் கூட அந்த பாடலில் சில வரிகளுக்கு தயங்கினேன். யுகபாரதி தான் வந்து இல்லை அது அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப போல்டாக வந்து சில வரிகளை எழுதினார். ஏன்னா யுகபாரதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஹதீஸுகளை, குரானை, இந்த முனாஜத்துகள், இஸ்லாமிய இலக்கியங்களை ரொம்ப தீவிரமாக படித்த ஒருத்தர். அதனால் அவருக்கு இந்த படத்தில் வந்து நான் கேட்காமலே நிறைய இன்புட்ஸ் தர முடிஞ்சது. அதை வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப எங்கள் படத்துக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறோம். வந்து இந்த நேரத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் நன்றி. பிறகு வந்து சுரேஷ் காமாட்சி, அவங்க சுரேஷ் காமாட்சி பிரதர் எப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நீண்ட நாள் நண்பர். விழித்திரு காலகட்டத்தில் வந்து 2 பேரை என்னால் மறக்கவே முடியாது. நான் ரொம்ப டவுனான ஃபேஸில் இருக்கும்போது, சினிமாவே விட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். சார், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி டைரக்டருங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பினார் நடிகர் சிவகார்த்திகேயன். நான் எப்பவுமே சிவகார்த்திகேயனை நான் நன்றியோட, சிவகார்த்திகேயன் சாரை நான் எப்பவுமே நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். பிறகு
சுரேஷ் காமாட்சி பிரதர். அவருமே அந்த காலகட்டத்தில் என்னை சுற்றி இருந்த பல பேர் போகும்போது ரொம்ப டெய்லி என்னை ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லக்கூட்டு இருந்த ஒரு தயாரிப்பாளர் இல்லை, அவர் நண்பர் தான் எங்களுக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர், கருத்தை சுதந்திரமாக ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய ஒருத்தர். இன்னும் சொல்ல போனால் ஹபீபியில் வந்து நாங்கள் இந்த ரூஹே ரூஹேன்னு ஒரு பாட்டு இன்னைக்கு பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. அந்த பாட்டு இன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு ஆடியன்ஸ்கிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னா அது சுரேஷ் காமாட்சி பிரதர்னால தான் நடந்தது. அவர் தான் அன்னைக்கு வந்து பிரதர் எனக்கு இந்த மாதிரி இந்த பாட்டு படப்பிடிப்புக்கு போகணும், பணம் இல்லைங்கும் போது சினிமாவில் யாருமே செய்ய மாட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை பாருங்கன்னாரு. என் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா பணம் வந்திருந்தது. வந்து அது சுரேஷ் காமாட்சியோட மனம். ஸோ இப்படி பல நேரங்களில் அந்த படம் வந்து சரியானவர்களை தேர்வு செஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் நம்ம நடிகர் இயக்குனர் தமிழ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் அவங்க டீமுக்கே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இஸ்லாமிய சினிமா சாத்தியமா, அது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா, இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சினிமா வந்து ஒர்க் ஆகுமாங்கும்போது நாங்கள் ரெடியாகி ரிலீஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கும்போது சிறை வந்து ஹிட் ஆகிருந்தது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக மாறுச்சு. இன்றைக்கி வந்து ஹபீபி வந்து தேட்டருக்கு வந்திருக்குன்னா அது சிறை டீமோடைய எஃபோர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது தமிழ் அவங்களுக்கும் டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும் ப்ரொடியூசர் லலித் சாருக்கும் அது நடித்த அந்த டீமில் இருந்த எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்கள் டீம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வந்து கசாலி அண்ணன், சாகுல் சார், மஷூக், மதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ராம் சாரோடைய அசிஸ்டண்ட் அவர். ஆக்சுவலி எடிட்டிங்கில் நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் அந்த படத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு 45 வருஷ கால வாழ்க்கையை சொல்லணும், அண்ணா டைம் 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் சொல்லணும். கிட்டத்தட்ட மதி வந்து அவர் வீட்டுக்கே ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் போவார். வந்து அவங்க மனைவி தேடி வந்துடுவாங்க எடிட்டிங்க்கு வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு பையன், அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அப்புறமா பத்திரிகைக்காரர்கள், நான் பத்திரிகையாளர்களுக்கு தனியாக சொல்லணும் இல்லை, அது என்னுடைய குடும்பம் தான். அவள் பேர் தமிழரசியில் வந்து ஒரு ப்ராமிசிங் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொன்னதுலேருந்து தமிழில் சத்யஜித் ரே, பிமல் ராய், அரவிந்தனின் வரிசையில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர்னு சொல்லி தமிழ் சினிமாவில் எனக்கு நிரந்தரமான ஒரு பேரையும் ஒரு மரியாதையான இடத்தையும் உருவாக்கி கொடுத்ததில் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இடம் இருக்குது. எப்போவுமே நான் அதை என்னுடைய மனசின் அடியாளத்திலிருந்து இந்த நன்றியோடு நினச்சி பார்க்கக்கூடிய ஒன்று. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து சொல்லணுங்கிறது யாருன்னா ராம் நானும் வந்து ஒரே காலகட்டத்தில் உதவி இயக்குநர்களை ஒர்க் பண்ணோம். உங்களுக்கெல்லாம் ராம், எனக்கு ஒரு சுப்பு. ஹபீபி பல பேர் எனக்கு திருப்பி கொண்டு வந்துச்சு, அதில் என்னோட சுப்புவையும் கொண்டு வந்துச்சு வந்து. ஸோ அந்த வகையில் வந்து சுப்பு ராம் வந்து இந்த படம் வந்து அவர் பறந்து போய் எடிட்டிங்கில் இருந்தார். அப்போ நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் படம் பார்க்கணுன்னு கேட்டேன். அவர் படம் பார்த்த உடனே வந்து சுரேஷ் காமாட்சி பிரதருக்கு சொன்னார். அந்த சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்குது, சூஃபியோட ஒரு வார்த்தை, அதாவது ஒரு மீன் அடுப்பில் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட கை தொட்ட உடனே அது திரும்பவும் தண்ணிக்குள்ளே தாவி திரும்பிருச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து தூதரான கீதர் பொரித்த மீன் ஒன்றை தொட்டதும் அது மீண்டும் தாவி திரும்பியது நீருக்குள் அப்படிங்கிறது அந்த கவிதை வரி. அது கிட்டத்தட்ட ராமுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா நாங்கள் வந்து அடுப்பில் புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ராம் இந்த படத்தை வந்து தோளில் தூக்கி சுமந்த பிறகு தான் இந்த படத்தில் உண்மையான வெளிச்சம் முதல்ல விழுந்தது. ராம், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் எங்கள் டீம் எல்லாருமே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வந்து ஏன்னா ராமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எனக்குன்னு செய்கிறதில்ல, நண்பர்களுக்குன்னு செய்கிறதில்ல. ராம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா நல்ல படங்கள் எது வந்தாலும் அவர் வந்து படத்தை தூக்கி சுமக்கக்கூடிய, அவர் தன்னை வந்து ஒரு மூமெண்ட்டாக தமிழ் சினிமாவுக்குள்ளே இயங்கிக்கிட்டக்கூடிய ஒரு பெரிய இயக்கமான ஒரு ஆள். பிறகு வந்து ஒரு பையன் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வந்தான். ஒரு நாள் எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு போன பிறகு நான் ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப நேரமாக நான் ஃபோன் பேசி முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாப்புல. என்ன விஷயம் பேசணும்ப்பான்னு. இல்லை சார், நீங்கள் உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஒரு லாஸ்ட் அசிஸ்டண்டாக வந்து பையன் ஒரு உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சீரியஸாக அந்த பையன் மேலே பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னோட எல்லா கதைகளையும் படிச்சிருக்கேன் நாப்புல, அப்புறம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நாப்புல. அப்புறம் நான் அந்த பையன் மேலே எனக்கு பெரிய மரியாதையே உருவாச்சு. ஏன்னா நிறைய வந்து அவன் எங்கிட்ட வேலை பார்த்தாலுமே என்ன பண்ணுவான்னா ராமோடைய அசிஸ்டண்டாக தான் இருப்பான். வந்து எல்லாரும் எங்கள் இப்போ காலர் டீம் வச்சா அவன் ராமோட காலர் டீம் வச்சுருப்பான். வந்து அந்த ராமோடைய அசிஸ்டண்டாகவும் என்னுடைய அசிஸ்டண்டாகவும் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ண ராமு சங்கு. வா மேலே வா.
ராமஸ் இங்கே வந்து முதல்ல எங்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணான். ராமஸ் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பையன் வந்து பறந்து போ டைமில் ராம் சாருக்கு வந்து கருப்புசாமி சார் ஃப்ரெண்டு அவங்களுக்கு பறந்து போக்கு ராம் சார் கருப்புசாமியை கிஃப்டாக பண்ணது ராமசங்கு தான். இப்போ எனக்கும் அதே கருப்புசாமி சார் அவர் கிஃப்டாக பண்ணது ராமசங்கு தான் வந்தது. ஒரு வகையில் சொல்லப்போனால் நான் சொன்னேன் இல்லையா, இந்த படத்தில் கஸ்தூரிராஜ சார் வீடாக வந்தது வந்து ஒரு ஆய்க்குடியில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு ஐயங்கார் கொடுத்த வீடு. அது நீங்கள் படத்தில் வீடு. கஸ்தூரி ராஜா சார் வந்து யூசுஃபா நடிக்கிறாரு. கருப்புசாமி வந்து ஹபீபியை தேட்டருக்கு கொண்டு வராரு. பாருங்க இந்த படத்தில் எவ்வளோ நல்லிணக்கம் இருக்கும் பாருங்களேன். இதை விட இந்த படத்துக்கு பெரிய உதாரணம் என்ன இருந்துட முடியும் வந்து. ஸோ கருப்பசாமி சார் தான் வந்து இந்த படம் பார்க்குறாரு. பார்த்த அன்னைக்கே நம்ம ராகுல் சாருக்கு சொல்கிறாரு, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாருக்கு சொல்கிறாரு. ராகுல் சாரும் படம் பார்த்துட்டு பெரிய வெற்றி அடைந்த படம், தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு படத்தை பேரை சொல்லி எனக்கு இந்த படம் இந்த மாதிரி நம்பர்ஸில் இந்த படம் கலெக்ட் பண்ணோம், நாங்கள் வந்து இந்த படத்தை இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தார். இன்னைக்கு அந்த படம் அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குங்கும்போது அது நாங்கள் கருப்பசாமி சார் உங்கள் எல்லோரும் எங்கள் டீம் நீங்களே எங்கள் டீம் தான். உங்கள் எப்போவுமே நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய இருக்குது இதில் வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் சார் கூட சொன்னார், எல்லாத்தையுமே நெகட்டிவாக சொல்கிறவர் வந்து பாசிட்டிவாக சொன்னாருன்னு. ஏன்னா படம் எடுத்தாச்சு. ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முஸ்லீம் சினிமாவை எழுத முடியுமா, எழுதுனா வந்து அதை எடுக்க முடியுமா, எடுத்தால் அதை வந்து வியாபாரிகள்கிட்ட கொண்டு வர முடியுமா, வியாபாரத்தில் கொண்டு வந்தால் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா, மக்கள்கிட்ட சேர்த்தாலும் அது முஸ்லீம் பார்ப்பாங்களா, இப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் மக்கள் ஒரே பதில் கொடுத்துருக்காங்க, வெற்றி. எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்றைக்கி நாங்கள் போகிற இடங்களில் நிறைய தேட்டர் விசிட் பண்ணும்போது நிறைய கூட்டங்கள் வராங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே வர்றாங்க. முஸ்லீம்ஸுங்க வந்து நிறைய பெண்கள் கஸ்தூரிராஜ் சாரோட கையை பிடிச்சிட்டுலாம் எங்கள் வாப்பா மாதிரி இருக்கீங்க, எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்கன்னு எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க. அதனால் இந்த சில பேர் வந்து சுரேஷ் காமாட்சி பிரதர் சொன்ன மாதிரி சினிமா ஹராமா இல்லையா அப்படின்லாம் பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. அது எப்படின்னா சென்னை குடிநீருக்கு இக்கு வருமா வராதான்னு கேட்குற மாதிரி, முதல்ல குடிநீர் வரட்டும். அது மாதிரி சினிமாவில் 110 வருஷத்துல வந்து இஸ்லாமிய வாழ்க்கை வரல. அது ரொம்ப அழகாக சொன்னார் சுரேஷ் காமாட்சி பிரதர். என்னென்னா சினிமா ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். நீங்கள் வந்து ஹிட்லருடைய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு பேலஸ்தீன் வரைக்கும் வந்து சினிமா வந்து ஒரு பெரிய வந்து ரோல் ப்ளே பண்ணுது. இந்தியாவில் இன்னைக்கு வந்து சினிமாவால் தான் இன்னைக்கு வந்து கடந்த 15 வருஷமாக இஸ்லாமியர்களை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட வந்து ஒரு பென்சிலை கொடுத்து ஹூ இஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை தாடியும் தொப்பியும் போட்ட ஒரு உருவத்தை தான் வரையும். அந்த மூளைக்குள்ள வரைக்கும் இன்னைக்கு போய் சேர்த்துருக்கிறதுக்கு மீடியா பெரிய முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. மீடியா பெரிய ஆயுதமாக இருந்திருக்கு. இது ஆயுதமாக நீங்கள் எடுக்கலைன்னா இன்னொருத்தங்க இந்த ஆயுதத்தை எடுத்து போட்டுருவாங்க உங்களை. அதுதான் சுரேஷ் காமாட்சி பிரதர் ரொம்ப நல்லா சொன்னார். இதை மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தேட்டருக்கு வந்து கூட்டமாக அலையலையாக வரக்கூடிய மக்கள் புரிஞ்சு மக்கள் ரொம்ப ஃபார்வேர்டாக வந்திருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து சில பேர் வந்து எனக்கு இந்த பத்வா கொடுக்கறதுக்கு சில பேர், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் டிவி பெட்டி வந்து சாத்தானின் பெட்டின்னு சொன்னாங்க. வந்து இன்னைக்கு அதே டிவி பெட்டியில் தான் வந்து பயான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு காலத்தில் இங்கிலீஷ் ஹராமாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அப்புறம் இங்கிலீஷ் ஹராமாக மாறிடுச்சு. இன்னொரு 5-6 வருஷத்துல சினிமாவும் ஹலாலா மாறிடும். நிச்சயமா மாறும், மாற்றிதான் ஆகணும், வேற வழி இல்லை வந்து. ஏன்னா எனக்கு நான் வந்து தோல்பாவை கூத்து கலைஞர்களை பற்றி முதல் படம் எடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு திரையில கதை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல இயக்குநர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே திரையில தான் கதை சொல்றாங்க. ஆனால் முதல்ல திரையில கதை சொன்னவங்க யாருன்னா தோல்பாவை கூத்து கலைஞர்கள். அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்கள் தான் எங்கள் எல்லாருக்குமே முன்னோடி. ஆனால் அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்களை பற்றி 100 வருஷம் படமே இல்லைங்கிறதுனால தான் நம்ம முதல் முறையாக அந்த படம் எடுத்தோம். எப்படி எனக்கு தோல்பாவை கூத்து கலைஞர்களை பற்றி படம் இல்லைன்னு எனக்கு ஒரு சமூக பொறுப்புள்ள கலைஞனா எனக்கு ஒரு வருத்தம் இருந்ததோ, அதே வருத்தம் தான் எனக்கு 110 வருஷமா முஸ்லீம் படம் இல்லைங்கிறது. நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால கிடையாது. மேபி இந்த படம் உயிர்ப்பா வர்றதுக்கு முஸ்லீம் படம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நான் இன்னும் முஸ்லீமாக இருக்கிறது காரணமாக இருந்திருக்கலாம். புதிய கதவு திறந்திருக்கு தான், அது நிச்சயமாக அதை உணர முடியுது. கஸ்தூரிராஜ் சார் நாங்கள்லாம் நிறைய தேட்டர் விசிட் போகும்போது எல்லாருமே மனதார சொல்லுறாங்க, புதிய கதவு திறந்திருக்கு. இதன் வழியாக அடுத்தடுத்து வந்து நாங்கள் ஒரு பெரிய வெற்றியாக என்ன பார்க்குறோன்னா, கருப்பசாமி சாரி மாதிரியான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல ப்ரொடியூசர், நேசம் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர், ரோமியோ பிக்சர்ஸ் உங்களுக்கே தெரியும் அஜித் விஜய் படங்களை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர், இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 230க்கு அதிகமாக. நேற்று நம்ம சுரேஷ் காமாட்சி அவர் ப்ரொடியூசர் அவர் சொல்கிறாரு
நேற்றுக்கும் இன்னைக்கு 20 தேட்டர் எக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு வெற்றியாக இருந்தாலும் இது எல்லாத்தை விட பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறது இஸ்லாமியர்கள் குறித்த பார்வையை இந்த படம் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறத நான் ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். வந்து உங்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். என்னோட உதவி இயக்குநர்கள் மேடைக்கு வாங்க, எல்லாருமே மேடைக்கு வாங்க. டீம் மெம்பர்ஸ் மனோஜ், ராஜவேல் எல்லாருமே மேடைக்கு வாங்க. நிறைய சம்பிரதாயமாக அதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. ஆனாலும் இந்த படம் உங்களுக்கே தெரியும், 110 வருஷத்தில் இந்த படத்தை எழுதுறதுல, இந்த படத்தை எடுக்கிறதுல, இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல நிறைய சவால்கள் இருக்குது. அப்படியான சவால்களை எல்லாம் தாண்டி வர்றதுக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப காரணமாக இருந்தாங்க. ஹசன், அப்புறமா ரொம்ப முக்கியமாக நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியது வந்து பிஆர்ஓ டீம், சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார், அவங்களுடைய D1 வந்து இந்த படத்துக்கு வந்து 24/7 நிறையா ஒர்க் பண்ணாங்க. என்னோட வாழ்க்கையிலேயே வந்து எல்லாமே புதுசுன்னு சொன்னேன் இல்லையா, 2 தேட்டர் ஓனர் என்கிட்ட பேசியிருக்காங்க இது வரைக்கும் வந்து என்னோட 20 வருஷத்தில் வந்து. அவங்க சொல்கிறது என்னென்னா வந்து தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், மக்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நல்ல கதைகளுக்கு தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஒரு இடம் உண்டு, தமிழ் மக்கள்கிட்ட ஒரு இடம் உண்டு. அதை சாத்தியப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எல்லோரையுமே நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியோடு நினைவு கொள்கிறேன். சவுண்டு உதய் போயிட்டாரா? ஆமாம், உதய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சவுண்ட் இன்ஜினியர். அவர்லாம் இந்த படத்துக்கு ஒரு ஆபத் பாண்டவர் மாதிரி வந்து எனக்கு உதவி செஞ்சார். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கும்போது எனக்கு சவுண்ட் ரொம்ப கம்மியான ஒரு படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்குமே நடிகர்கள், ஏன்னா அந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா ஆக்சுவலாக இவங்க நடிகர்கள் எல்லாருடைய அபரிதமான நடிப்பு தான், அதுதான் உண்மை. நான் எழுதுறதுல மேக்சிமம் சில கேரக்டர், கௌஷிக், எல்லா கேரக்டரும் வந்து சில நேரங்களில் ஒர்க் ஆகும், சில நேரங்களில் ஒர்க் ஆகாது, நம்ம நடிப்பு சில நேரங்களில் மிஸ் ஆகிடும். ஆனால் ஒரு கஸ்தூர்ராஜ் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக வந்து நடித்தாங்க. இந்த படம் இவ்வளோ உயிர்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நடிகர்கள். இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சில நேரங்களில் பேர் விடுபட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமாக நாங்கள் தேங்க் பண்ண வேண்டியது, இந்த படத்தை வந்து கிரீன் பார்க்கில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவோட வரலாற்றில் 45 இயக்குநர்களுக்கு மேலே குழுமி இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சினது அவங்களுடைய அன்பு தான். இந்த படம் வெளியே தெரிஞ்சது வந்து இந்த இயக்குநர்கள் தான். பாக்யராஜ் சார்லேருந்து, பார்த்திபன் சார்லேருந்து, ஜெயரன் சார்லேருந்து, அமீர் சார்லேருந்து, மிஷ்கின், வெற்றிமாறன், ரஞ்சித், புதிய இயக்குநர்கள் வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மனசுலேருந்து நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய டீமில் எல்லாருக்குமே நன்றி. நேரம் குறைவாக இருக்குது, நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன். அப்புறமா நிறைவாகவும் குறைவாகவும் எழுதிய பேசிய எல்லோருக்குமே நன்றி. தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். அடுத்தடுத்த படங்களுக்கு அப்புறம் தினமலர் கவிதா, ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்களை சொல்லலைன்னா அந்த விழா நிறைவடையாது. நம்ம ரொம்ப சிறப்பான முறையில் தொகுத்துறீங்க. ஆமாம், அப்புறம் இந்த படம் வந்து இந்த படத்துடைய விதை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு யுகபாரதி நண்பர் நல்லா சொன்னார். எனக்கு 20 வருடமாக கனவாக இருந்தது அது. அந்த கனவை சாத்தியப்படுத்துவதற்கு என்னுடன் துணை நின்ற என்னுடைய ஆருயிர் நண்பர் விஎஸ் முகமது அமீன். நிறைய பேர் இப்போ டைரக்டர் அமீர் சார் கூட கேட்டார், இவ்வளோ ரியல் லொக்கேஷன்ஸ்குள்ளே, பள்ளிவாசல்லாம் பள்ளிவாசல், அடக்கஸ்தலம்னா அடக்கஸ்தலம், எப்படி இவ்வளோ ரியல் லொக்கேஷன்ஸ்குள்ளே ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டார். அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தது வந்து அமீனும் அவருடைய உறவினர்களும் அந்த குடும்பத்தாரும் அந்த கடையநல்லூர் ஊரே இருந்து இந்த படத்தை சாத்தியப்படுத்தி கொடுத்தாங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு படம் முடிக்கும்போது ஒரு சில பேரோட தான் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஆனால் இந்த டீமோட திரும்ப அப்படியே ஒர்க் பண்ணணுங்கிற நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் இந்த கொடுத்த டீம் இது. நீங்கள் எல்லாரும் எப்பவும் கூட இருக்கணும். கஸ்தூர்ராஜ் சார், நான் உங்களை பற்றிலாம் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், நிறைய பேசணும். ஏன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு விஷயந்தான் நான் எல்லா இடங்களையும் சொல்கிற மாதிரி, என்னென்னா அவர் ஒரு பெரிய டைரக்டர். நான் வந்து அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து மானிட்டரில் அவர் எத்தனை நடிகர்களை மானிட்டரில் பார்த்துருப்பாரு, எத்தனை நடிகர்களுக்கு கரெக்ஷன் சொல்லியிருப்பார். சிவாஜி கணேசன் வரைக்கும் அவர் நடிக்க வச்சிருக்காரு. ஆனால் ஒரு நாள் கூட வந்து அவர் மானிட்டரை பார்த்ததே கிடையாது. நான் இந்த மேடை வழியாக நான் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கு சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு டைரக்டரோட ஆக்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாளைக்கே கஸ்தூர்ராஜ் சாரை கமிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில பேர் எனக்கு பயங்காட்டின மாதிரி உங்களுக்கும் பயங்காட்டுவாங்க. அவர் அப்படி இல்லை, அவர் ஒரு குழந்தை.
ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை, ராஜ்மோகன்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் வந்து. அதனால வந்து என்னன்னா, கஸ்தூராஜ் சார் வந்து நினைச்சிருந்தா தன்னோட அதிகாரத்தை எங்கள் டீம், நாங்களாம் ரொம்ப சின்ன டீம் எல்லாருமே, எங்கள் மேலே அந்த அதிகாரத்தை காட்டியிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி இல்லை, வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை உடலை வருத்தி மனசை வருத்தி தான் அவர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார். அவர் வந்த பிறகு தான் ஹபீபியாகவே மாறிச்சு. வந்து எங்களுடைய முதல் ஹபீபியே கஸ்தூராஜா சார் தான். வந்து ஈஷாவை பொறுத்த வரைக்கும் என்னோட நண்பர் தான் அவரை கூட்டு வந்து அறிமுகப்படுத்தினார். நண்பருடைய மருமகன் தான் அவர். நான் ஒரு வாக்கு கொடுத்தேன், வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து அந்த ஹீரோவா 4 பேர் நல்லா சொல்கிற மாதிரி ஒரு ஹீரோவா கொண்டு வந்து நிப்பாட்டிதேன்னு அந்த வார்த்தையை நான் சொல்லேன். அந்த வார்த்தையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். பொதுவாக கொடுத்த வார்த்தையை காப்பாற்றன்னு நினைக்கிற ஆள் நான் வந்து அந்த வகையில் வந்து ஈஷாவுக்கு நான் அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும், நீங்கள் கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டீங்க தெரியும் எனக்கு, இருந்தாலும் நான் பேசி தான் ஆகணும். இரட்டை குழந்தைகள் பிறந்த திரைக்கதையில் வேறு என்ன தான் செய்வது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே என்னோட அண்ணன்கள் தான். பர்சனலாக இங்கே இருக்க எல்லாருமே என்னை வந்து ஒரு தம்பி மாதிரி தான் நினச்சி எப்போவுமே ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தோழர்கள், நண்பர்கள் எல்லாருமே நீண்ட கால வருடங்களாக பார்க்கக்கூடிய முகங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்துடைய இன்னொரு வெற்றி விழாவும் இருக்குது. ஸ்பெஷலாக வந்து உங்கள் எல்லாரோடையும் உரையாடுறேன். எல்லோருக்கும் நன்றி. ஃபரிதா இவங்க வந்து கஸ்தூரி ராஜா சாரை நாங்கள் முஸ்லீமாக மாற்றினோம்ல, ஃபரிதாவை நாங்கள் முப்படாதியாக மாற்றிட்டோம். மயில்வாகனோட மனைவியாக நடித்தவங்க இவங்க ஃபரிதா. இவங்க சூப்பர் சிங்கருடைய மிக முக்கியமான ஒரு சிங்கர். நிறைய முக்கியமான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. ஃபரிதா வந்து முப்படாதையாகவும் கஸ்தூரி ராஜா யூசுஃபாகவும் மாறியதுதான் ஹபீபியின் அழகு. அதுதான் இந்த நிலத்தின் அழகு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் அன்பின் அழகு. எல்லோருக்கும் நன்றி.